So pleasant good afternoon to all the second year students of mechanical engineering. We welcome you on behalf of Flame Association to the MechTalk 2 event. So as you all will be aware of the rules, you will be having 10 to 12 slides. You can explain it for 5 minutes. The timer will be running on. You can explain for 5 minutes. And finally, me and Hari Prasad, event coordinator from final year, will be acting on as juries to this talk, and we will be having our queries with you people and giving you feedbacks for your improvement. And then finally, at the end of the event, within today or tomorrow, you will receive the results class wise for Mech A and Mech B individually. And that's it. If you have any doubt, you can ask me. Otherwise, we can go ahead with the presentations as per the list. So do you have any doubts? If people don't have any doubts, you can say you don't have any doubts like that. Someone can unmute yourself and say. No doubt. Right. Take there, no doubt. No doubt. Yeah, okay, fine. So I have a list. So first of all, let us go with Sundaresan and M. Thamari Selvan. தாமரை அப்படியே பிரசன்ட் பண்றான். சுந்தரேசன் விசிபிளா இருக்கா? விசிபிள் ஆகுதுடா. Okay, Sundaresan, 5 minutes will be your timing. Once you start, the timer will be started, okay? Okay. Yeah, okay. Can I start the timer now? Brother, 1 second, brother. Yeah, okay. தாமரை பிரசன்ட் ஆகுதுடா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? ஓகேடா, தெரியுதுடா. Yeah, Sundaresan, your timing of 5 minutes is started now. தாமரை அப்படியே சொல்றா. Good morning, pleasant. Very pleasant good afternoon to one and all present here, respected sir and my seniors and my dear friends. We are from Department of Mechanical Engineering and we take up a topic about orbital arc welding. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் ஆர்க் வெல்டிங். அண்ட் மை நேம் இஸ் எம் தாமரைச்செல்வன் அண்ட் என்னோட பார்ட்னர் நேம் வந்து SM சுந்தரேசன். நாங்கள் 2 பேரும் வந்து இந்த ஆர்பிட்டல் ஆர்க் வெல்டிங் எப்படி அது வந்து என்ன அப்படின்னு பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் பேச போறோம்னா இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்ட்ரி, அதோட ஆர்பிட்டல் பைப் வெல்டிங்னா என்ன, வெல்டிங் மெட்டீரியல் என்னென்ன வெல்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் க்ரூ என்ன, அதோட அட்வான்டேஜஸ், அதோட அப்ளிகேஷன், அப்புறம் கன்க்ளூஷன். ஸோ ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டல் ஆர்க் வெல்டிங் எப்போ கண்டுபிடிச்சாங்க, அது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆர்பிட்டல் வெல்டிங் வாஸ் டெவலப்ட் அட் த பிகினிங் ஆஃப் தி இயர் 1960. அப்போ தான் இந்த ஆர்பிட்டல் வெல்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இது எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஏரோஸ்பேஸ், நியூக்ளியர் பவர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஏரோஸ்பேஸ்ல இந்த டர்பைன்ல மேல இருக்கிற அந்த ட்ரம்ஸ், அந்த ஸ்டீல்ல கவர் பண்ண பிளேட்ல வந்து வெல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து நியூக்ளியர் பவர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வச்சு கன்வேயர்ல வச்சிருப்பாங்க. அந்த மேல வந்து ஒரு ட்ரம்மு, அந்த ஒரு ஸ்டீல் அந்த தகர மாதிரி வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வெல்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து எங்க யூஸ் பண்ணாங்கன்னா பைப்லைன்ஸ், யூஎஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த இப்போ நம்ம இது அண்டர் கிரவுண்ட்ல டீசல், பெட்ரோல், கேஸ் இதெல்லாம் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த பைப்லைன்ஸ் எல்லாம் வெல்ட் பண்றதுக்கு அந்த ஒரு ஸ்டீல் கவர் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்டீல்லாம் வெல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் 1961ல யூஎஸ்ல இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிட்டல் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அடுத்து என்னன்னா இதோட பேராமீட்டர் என்னென்ன யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். வெல்டிங் ஸ்பீட் வந்து 1.7 to 4.2 மில்லிமீட்டர் பர் செகண்ட் வந்து யூஸ் பண்றோம். வெல்டிங் கரண்ட் வந்து 18 கேஜ் ஸ்டீல்
அப்புறமேட்டு 12.7 mm ஆஃப் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆர்க் பல்சிங் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறமேட்டு பவர் சோர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்னா அனலாக் பவர் சோர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு பில்லர் ஒயர் யூஸ் பண்ணுறோம். அப்புறமேட்டு என்னென்ன அசியல் கேஸ்னா கார்பன், CO2, கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஆர்கான், இதெல்லாம் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ல இதில் ஆர்பிட்டல் ஆர்க் வெல்டிங்ல யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து கார்பன், ஆர்கான் இந்த 2 கேஸ் வச்சு வெல்டிங் செய்கிறாங்க இந்த ஆர்பிட்டல் வெல்டிங்ல. நெக்ஸ்ட் வந்து பைப் மெட்டீரியல். என்னென்ன மெட்டீரியல் வந்து அதில் இருக்கணும் வெல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொரோசன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது துரு பிடிக்காத இருக்கணும். டர்ட் அண்ட் மாய்ஸ்டர் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. குட் வெல்டபிலிட்டி, அதாவது வெல்டு அடிக்கும் போது எந்த ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு ஸ்பார்க்கிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது மிஸ்டேக் எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து ஹை ஸ்ட்ரென்த், அந்த வெல்டு அடிச்சோம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், திருப்பி பெண்ட் ஆகுறதோ பிரேக் ஆகுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து பைப் மெட்டீரியல் 300 to 400 சீரியஸ் ஸ்டீல், அந்த ஸ்டீலில் வந்து நம்ம வெல்ட் செய்யலாம். அடுத்து ஹை ஸ்ட்ரென்த் லோ அலாய், HSLE அப்படின்னு சொல்கிறாங்க, டைட்டேனியம் அலாய். இதை வந்து இந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். X80 ஸ்டீல், இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம பைப்ஸ் எல்லாம் வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் ஸ்டாக்கிங் இன் OPVனா ஆப்டிமம் பைப் வெல்டிங். இதுல வந்து நம்ம ஹியூமனாவும் அப்படியே நம்மளும் வெல்ட் பண்ணலாம். அடுத்து ரோபோட்ஸ் வச்சு வெல்ட் பண்றாங்க. இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா அந்த நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கேஸ், இந்த பெட்ரோல், அந்த பைப் லைன்ஸ் எல்லாம் வெல்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல பாருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேல வெல்டிங் டார்ச் வச்சிருப்பாங்க, அந்த நம்ம வெல்ட் அடிக்கக்கூடிய அந்த ஜாப், அதாவது அந்த பைப் அவுட்ரு ஒர்க் பீஸ், வெல்டிங் டைரக்ஷன், அதாவது கிளாக் வைஸ்ல வெல்ட் செய்யலாம். இப்போ வந்து நம்ம ரோபோட்டிக்ஸ் அப்படியே ரோபோட்டிக்ஸ் வச்சு யூஸ் பண்றதுனால வெல்டிங் டார்ச்சிங் வச்சிருப்பாங்க. இந்த எட்ஜ்ல வந்து ஆர்க் இருக்கும், ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். வீடியோ சிக்னல் கேமரா, அதை நம்ம ரோபோட் மூலியமா பாக்குறதுனால மானிட்டர் வச்சு எப்படி வெல்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாத்துக்கலாம். இப்போ ரெசிஸ்டிவ் கரண்ட் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், இந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம அப்படியே வெல்ட் அடிச்சுட்டு வரோம். இப்போ வந்து நமக்கு இந்த கீழ் இருக்கிற பைப்பை ரொட்டேட் பண்ணி வெல்ட் செஞ்சுக்கலாம். மேல இருக்கிற அந்த நாசில் ரொட்டேட் பண்ணி வெல்ட் பண்றதால வெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் இருக்கும், வெல்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க, ரோபோட் கண்ட்ரோல். இது எல்லா கண்ட்ரோலும் நம்ம ரோபோட் வச்சு வெல்ட் பண்றதுனால எல்லா கண்ட்ரோல் வந்து ரோபோட்ஸ் கண்ட்ரோல்ல, எல்லா ப்ராசஸ் வந்து ரோபோட் கண்ட்ரோலருக்கு வந்து அப்புறம் அதுல இருந்து டிவிஷனா பிரிஞ்சு போகும். ஆக்சுவேட்டர், லேசர், விஷன், சென்சார், இதுல எல்லாமே வந்து எல்லா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்ஸ் மூலியமா தான் நடக்குது. அதனால sorry to interrupt, Sundaresan, time limit of 5 minutes has got over. You can conclude if you wish. Okay brother. Okay, இதுல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றோம்? ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ். சொல்லுங்க. இதுல என்ன அப்ளிகேஷன்ஸ்னா ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, வாட்டர் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்றாங்க. Thank you. Yeah, okay. சாரி பிரதர், நான் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால வந்து டைம் பார்க்கல. சொல்லுற கோல் ஹரிபிரசாந்த், you can give me எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசலாமா? தமிழ்ல பேசலாம், இங்கிலீஷ்லயும் பேசலாம். not like that. அவங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும். பட் முடியலன்னா தமிழ்ல they can communicate சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். உங்க 2 பேருக்கும் சுந்தரேசன், தாமரைசெல்வன் சொல்றேன். ஓகே ப்ரோ. ஸோ ப்ரொஃபஷனலா இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி மெக்டாக் வந்து என்னன்னா, நாளைக்கு கார்பரேட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகிறப்ப நீங்க ப்ரெசென்ட் பண்ண போற எல்லா கிளைண்ட்ஸுமே நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, ரைட்? நார்த் இந்தியாவா இருக்கலாம், வேற யூஎஸ்ஆ இருக்கலாம், யூகேவா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் ஸ்கில்ஸ் வந்து ப்ரெசென்டிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ்ல இருக்கப்ப தட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஹரிபிரசாந்த், நீ ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். ஃபீட்பேக் தமிழ்ல பேசும்போதே 2 பேரும் வந்து கொஞ்சம் தடுமாறுறீங்க தம்பி, அதை மட்டும் பாத்துக்கோங்க. தமிழ்ல பேசுறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ். இப்போ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம், நீங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நீங்க வந்து பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, அப்படிதானே? இல்ல இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி மெக்டாக் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க தானே? ஆமாண்ணா. அப்போ வந்து இன்னும் பிரைட்டா இருக்கணும்டா தம்பி, இன்னும் எப்படி சொல்றது, நல்லா இன்னும் பயங்கரமா எதிர்பார்க்கறேன் நான், அவ்வளவுதான்.
ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. தமிழா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து லெக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா எண்டிங் முடிக்கிறப்போ ரொம்ப தடுமாறி அது மாதிரி நடுவுல எல்லாம் நிறைய வெட்டிங்க. அது மாதிரி இருக்காதீங்க. தப்போ சரியோ ரெண்டு பேரும் ஒரு பிரசன்டேஷன் பண்ற மாதிரி இருந்தா முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் செகண்ட் இயர் வந்திருக்கீங்க கரெக்டா? செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயரா? செகண்ட் இயர் செகண்ட் இயர் வந்திருக்கீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணுங்க. பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணதான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பயங்கரமா இதுவாகும். நான்லாம் காலேஜ் வரும்போது எனக்கு இங்கிலீஷ்ல நிறைய இது தெரியாது, கிராமர் அது எதுவுமே தெரியாது. ப்ரெசன்டேஷன் பண்ணி தான் எனக்குலாம் கொஞ்சமாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லே வந்துச்சு. ப்ரெசன்டேஷன் பண்ணி நிறைய ஸ்டாஃப் கிட்ட டவுட் கேட்டு, ப்ரெசன்டேஷன் பண்றதுல நிறைய ஸ்டாஃப் கிட்ட டவுட் கேட்பேன். இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ரகுல்கிட்ட கேளுங்க, ரகுல்லாம் நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணுவான், அவன்கிட்ட கேளுங்க என்ன டவுட்டா இருந்தாலும். ஓகேவா? அடுத்த டைம் இங்கிலீஷ்ல பண்ண பாருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் சரி அதை முதல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. திடீர்னு நீங்க வந்துட்டு நீ பண்ணு அப்படின்னு தடுமாறாதீங்க. அது தடுமாறுறது மட்டும் வேண்டாம், அதுதான் நான் சொல்றேன். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜீவா, அரவிந்த் அண்ட் மணிகண்டன். மணிகண்டன் வந்து அவைலபிளா இருப்பான்னு நினைக்கிறேன். மணிகண்டன் இருக்கேன். Yeah, okay. You can start sharing your screen and I will start the timer. ஒரே நிமிஷம். ஹலோ. சொல்லு. வாட்ஸ்அப் வாங்க கொஞ்சம். ஓகே. மணிகண்டன் நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஓகேண்ணா, ஓகே. ஹலோ. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா டைமரை? Can I start my timer? Okay. My screen is visible. Okay. Your screen is visible. First slide of the PPT is visible. Can I start the timer, Manikandan? Okay. Okay. Present. Good afternoon to one and all present here. Myself Manikandan and my partner name is Jeva Aravind. Today we are going to explain about hybrid vehicle with xenon propulsion. What is hybrid vehicle? The first hybrid car was built in the year 1899 by engineer Fred Roche. A hybrid vehicle is a vehicle that used to different form of power source to make a propulsion. In this paper, we are going to explain our idea to make xenon gas and IC engine propulsion. What is the need? We all know that petrol and diesel are the major source of fuel nowadays, but it is not a non-renewable fuel, and it is going to be no more in the future. If the same amount of fuel is consumed, the pollution rate is increased year by year. So to reduce the fuel consumption and to reduce the pollution, we are in need of innovative structure like hybrid vehicle. Many automobile companies are now taking the massive step in development of this hybrid vehicle. Xenon gas propulsion, it main consists of cathode ray tube, anode magnetic field injector, ionized tank for the ionization process. Cathode ray tube is fixed into an engine for electronic bombardment. Magnetic anode is placed on the outer layer of the engine. It makes some electrostatic force on the walls of the engine. Working conditions are that in the system, xenon gas is analyzed by the electron bombardment process, and it is converted into an electricity, and it makes a propulsion of electric motor to transmit the power to the wheels to run a vehicle. There will be one process that is ionization process. In this ionization process, the atoms or molecule are charged by adding or removing electrons. The conventional method for ionization the propellant atom in an ion thruster is called electron bombardment.
In this system, xenon is used as a propellant atom. It is split into a proton and electron by ionization process. Ion thruster process is also there. Modern ion thruster uses an inert gas as a propellant, but xenon gas is mostly used because which is chemically inert, colorless, and odorless and tasteless. Please change the slide. There will be problem. Slide change ஆக மாட்டேங்குது. Bro, 1 minute bro, slide change ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Just sharing stop பண்ணிட்டு reshare, try resharing. Yeah, now this is ஆனா இதுக்கு அடுத்த ஸ்லைடு வர மாட்டேங்குது. Okay. Now it's visible. yeah, visible. Okay, thank you. Source of xenon gas, where it is getting from that. Xenon is a trace gas in the Earth atmosphere. It is also found as a component of gases emitted from some minor springs. Xenon is obtained commercially as byproduct of the separation of air into oxygen and nitrogen. It is separated for using this gas on filling tires for vehicles, and oxygen is used to store and used in medicinal purposes to test people with breathing problems. After this separation, generally performed by fractional distillation in the double column plant, the liquid oxygen produced will contain small quantities of krypton and xenon. By additional fractional distillation, the liquid oxygen may be enriched to contain 0.1 to 0.2% of the krypton xenon mixture, which is extracted either by absorption onto silica gel or by distillation. Finally, the krypton xenon mixture may be split into krypton and xenon by further distillation. It is readily and easily available in nature. Xenon gas is available easily by the means of strobe light. It is one kind of lamp which emits the xenon gas, and it is captured easily by xenon gas. When it is low level, instead of using of eye pumps, we need to install strobe light and a kind of capturing. We also capture the xenon gas in the tank, and it is used to convert electricity into the propulsion. It is also obtained during the nuclear weapon testing of xenon 133 and xenon 144. Construction of storage of a xenon tank. It is made up of titanium. So it is, I think it is more cost. Xenon will not react with any other gas except oxygen and fluorine, because these two elements are strong electromagnetic and get bonds so easily. Yeah, so we can. Interruption in your time. So 5 minutes has got over. You can conclude if you wish. Okay, now I try to conclude this. Conclusion. Now we are going to conclude this paper by using this kind of technologies. We are moving into a greenish world. I mean, eco-friendly world. We are in need to save our nation from this smokeful environment. We are adapting into this technology. It is going to need to adapt by 2050 by statics, but in our point of view, it need to be adapted by 2030. The reason why people not adapting this technology is its cost is so high. By using our idea, it will overcome, and research is also going to reduce the cost. By using the light, responsibility for the pollution. So we need to provide a solution. Don't let environment be dirty. If you really need a healthy life, our country become a greenish. I think we are trying to become our country as more greenish and environmental free country. Thank you for listening. Any queries? தம்பி ஒன்னே ஒண்ணுதான். ஹலோ, சொல்லுங்க. ரொம்ப வேகமா பேசுற. என்ன சொல்ல வரன்றத கரெக்டா பொறுமையா புரிய வச்சுனா பிரச்சனையே இல்லை. உன்கிட்ட கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கு. ஓகே, அது ஒரு பதட்டத்துல பேசுறேன். ரொம்ப 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 வேகமா பேசுற. கொஞ்சம் பொறுமையா பேசு, அவ்வளவுதான். ஓகே. காலேஜ்ல பண்ணும்போது ஸ்டாஃப்ஸ் இததான் சொல்லுவாங்க. ஏன்னா நானும் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர்லாம். ஓகே.
படப்பட அப்படியே படிச்சுட்டு வந்த மாதிரி படம் நம்ம கரெக்டா தான் பேசுவோம். அந்த நேரத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்றதை கரெக்டா இது பண்ணிடுவோம். ஆனா என்ன கேட்பாங்கன்னா, என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி எல்லாம் ஒன் டைம் அதே தான் கேட்பாங்க. ஹர்ட்டிங்கா இருக்கும், பயங்கர ஹர்ட்டிங்கா இருக்கும். எப்படின்னா அப்படியே படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. அவ்வளவுதான். ஓகேண்ணா. அதை மட்டும் பாத்துக்கோ. மத்தபடி கண்டென்ட் வைஸ் எல்லாமே ஓகே. ஓகே. மணிகண்டன் தானே? மணிகண்டன் மணிகண்டன், நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, உனக்கு பிபிடி வந்து ஜஸ்ட் ரியலி குட் ஆக்சுவலி. நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் will be adding very much of text content, and the text content பார்த்து they will read, but you did a different job. You explained the images, graphical representations. அது really good, appreciate பண்ற விஷயம் இது ஆக்சுவலா. Thank you. Yeah. So next team நம்ம மூவ் ஆயிடலாம். Thank you Manikandan for your presentation. Thank you. Hello. So next மௌலீஸ்வரன். இருக்கேனா? எக்ஸ்கியூஸ் அண்ணா. சொல்லுங்க. yes அண்ணா, என்னோட இது பிரசன்டேஷன் வந்து சப்மிட் ஆக மாட்டேங்குது. அதனால என்ன ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குதுண்ணா. வேற டிவைஸ்ல இருந்து you can try more. என்னன்னா வேற டிவைஸ், உங்க மொபைல் யூஸ் பண்ணாம வேற மொபைல் வேற சிஸ்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்ல, நான் ரெஜிஸ்டரே ஆக மாட்டேங்குது. கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க பிபிடி தான அப்லோட் பண்ணீங்க இல்ல பிடிஎஃப் அந்த மாதிரி வேற ஃபார்மேட் அப்லோட் பண்ணீங்களா? பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணிட்டு பாரு, நல்லா பாரு. கம்மியா, அது எம்பி கம்மியா தான் இருக்கு. அது அப்லோட் ஆக மாட்டேங்குது. சைஸ் கம்மியா இருக்கிறது மேட்டர் கிடையாது. இல்லைன்னா அப்படியே நாங்க வந்து அப்படியே ஷேர் பண்ணிட்டோமாண்ணா. அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் சரி ஓகேமா. உங்க நேம், உங்க பிபிடி, உங்க மெயில் ஐடி, அதுல கேட்டுக்க டீடைல்ஸ் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுங்க. இல்ல, நான் இந்த இதுல மெசேஜ் பண்ணிட்டேன்ண்ணா. எதுல மெசேஜ் பண்றேன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. யா ஓகே. இங்க chat பாக்ஸ்ல நீங்க போட்டுருங்க. நேம், மெயில் ஐடி அண்ட் உங்க பிபிடி எப்படி எனக்கு சென்ட் பண்ணுவீங்க? பிபிடி வேணும். ஏன்னா என் மெயில் ஐடி வந்து ஷேர் பண்றேன். மெயிலுக்கு பிபிடி சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் யார்ப்பா? நெக்ஸ்ட் யார்? ஜீவா அரவிந்தா? நான் மௌலீஸ்வரன் ஷேர் பண்றேன்னா. அண்ணா ஜீவா அரவிந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுப்பா. மௌலீஸ்வரன் ஸ்கிரீன் தெரியுதானா? எஸ். Yeah, okay. Can you start timer, Mauliswaran? Yeah, no. Okay. Yeah, okay. Hello everyone, good afternoon to all. Hello na? கேக்குதுலனா? Yeah. Hello everyone, good afternoon to all. Good afternoon to all. This is Mauliswaran. I am here today to talk to you about the topic self-inflating tire. Before we enter in the topic, let's see the overview. I divided my presentation into 3 parts. First of all, what is self-inflating tire and reason why we are using, and second of all, how actually it works, and finally, as usual, merits and demerits. So, what is self-inflating tire? The name can be split. Self-inflating, self means automatically, inflating to fill something with the air to tire. So, SIT maintaining the tire pressure at proper level. By the way, we can increase the increase the tire life, and SIT is the abbreviation of self-inflating tire. Here of that I am going to use it, and the reason why we are using SIT, if I am driving highway, my tire pressure is decreased, I no need to stop the car and refill the fuel. Refill the air, my car will automatically refill itself. It is called SIT. Between 250 to 300 people die or injury every day across the India. According to recent survey conducted by Apollo Tyres, nearly 65% of the vehicles are improper tire pressure. Maybe some are overinflated, some are underinflated. Let's see on next slide. So this kind of accidents can be prevented by using SIT. And that's like improper tire pressure.
So what happens if I drive a improper tire pressure? Assume the yellow line as a road. First one is overinflation. It is the excess of air. It leads to accident due to lack of control. And second one is underinflation. It is makes the vehicle slow and increase the fuel consumption and decrease the efficiency of the vehicle. And the third one is the correct influences tire. It is the perfect contact between the tire and the road. So it is important to maintain the tire pressure at a proper level and function. So the mechatronic system is useful to detect the air pressure at particular tire. So it notifies as a signal to the driver about the problem. By using SIT, the tires are inflated or deflated automatically to the tire as the tire requires the proper tire pressure. Next, parts of SIT compressor we all know, which is used to help suck the air from the atmosphere, and pneumatic control unit, which is used to control the air supply and the air pressure. Air tank acts as a reservoir. That is nothing but a flow of biplane for flow of air. And rotary joints, remember this name, I will say on next last slide. And sensor is speed sensor, which is used to measure the RPM, and pressure sensor, which is used to measure the pressure, and electronic control unit, which is used to, it is called as the brain of the vehicle because it is always contact with the physical parameters. And before we entering the topic, let's see how the self-inflating tire works. So the first tire is integrated with self-inflated tire. The system is integrated at the wall of the wheel. So the air is air is sucked from the atmosphere due to centrifugal force. It is called as the peristaltic pump principle. The green line is called chamfer, is kept closed at the lowest point. It is always contact with the rim, and it is the normal deformation when you are driving a car at the correct pressure. The white system, it is connected with the rim, it is called SIT. Once the tire pressure goes low level, the managing wall enable the air and flow the air into the tire. So by using this, the low pressure tire becomes the required pressure level tire. So it is called SIT. Once the pressure level is reached optimal level, the managing wall disable the air, and for it will enter internal circulation. The air will fall to the internal circulation. And the main components is managing wall and the chamfer. It is the two main components of SIT. So on the air compressor, how the air is compressed from outside. The yellow valve is called solenoid valve. It is the jam valve. It is placed on the rim of the wheel, and the below rod is placed near the brake calipers because it is the fixed one. The ram kick the rod each revolution of the wheel. The air is sucked from the atmosphere and sucked. Hello, sir. Sorry, Jeff, your time has got over. You can conclude if you wish. Okay. So there are three types of SIT are there. One is central inflated system. Second one is tire maintenance system, and final one is Meritor tire inflated system. It is the unique system because it has a hollow axial. And finally, the disadvantages. Finally, I go to conclusion. So what is the use of using SIT? What is the application? What is the importance of using SIT? It improves the efficiency of the fuel, also improve the tire life because less wear of the tire materials. Finally, I conclude that it is very useful to, it is very safety for passengers as well as vehicles. The biggest I did not add disadvantages in this slide, but I want to tell this. The biggest disadvantages in this SIT, it is only suitable for pneumatic controlled vehicles like pneumatic brake like this. It is not suitable for hydraulic brakes. So if you have any queries, you can ask me. So Mauli student, what I felt was, even we was also running
just you are having a very much speed over the voice. So Hari Prasant will continue with the feedback. அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா பேசினேன். கண்டென்ட் வைஸ் நல்லா பேசுற, பட் ஆனா நடுவில் பாதி விட்டுற. அதான் விஷயமே. நல்லா ஃப்ளோவா பேசிக்கிட்டே இருக்க, திடீர்னு விட்டுற. வேற ஒன்றும் இல்லை, உனக்கு வேற எதுவும் சொல்ல தேவையில்ல. கொஞ்சம் பயப்படாத, உன் வாய்ஸே தெரியுது நல்லா பயப்படுறேன்ட்டு. நேர்ல பேசினாதான் எவனாவது கலாய்ப்பான், பயப்படுறதுக்கு ஒரு இது இருக்கு. போன்ல தானே பேசிட்டு இருக்கேன் கௌடீஸ்வரன். ஆமாண்ணா. நான் போன்ல தானே பேசுறோம், அப்புறம் என்ன? இல்லைண்ணா, டைம் கம்மியா இருந்துச்சு, அதை பத்தி எப்படி டக்குன்னு முடிக்கிறதுன்னு தெரியல. டைமிங்லாம் கண்டுக்காத, உன்னோட கண்டென்ட் என்னன்றதை நீ புரிய வைக்கிறது தான் உன்னோட விஷயம். இப்போ டைம் கொடுத்துட்டாங்கன்னா நீ இப்ப வந்து உன்னோட டோட்டல் ஸ்லைடு எத்தனை? 10 வித்தவுட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்லைடு. 10 ஸ்லைடு வச்சிருக்கியா? 10 ஸ்லைடுல நீ இப்ப எத்தனை ஸ்லைட் பண்ணிருக்க? எத்தனை ஸ்லைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண? 5 or 6 5 நிமிஷத்துல 6 ஸ்லைட் பண்ண. உனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிட்ட வந்துடலாம். நீ பண்ணணும்னு நினைக்கிறத 5 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம். உனக்காக 5 நிமிஷம். எங்களுக்குலாம் ரக்குலுக்குலாம் வந்து 3 to 4 minutes 3 minutes தான் கொடுப்பாங்களே. எங்களுக்குலாம் ஹையஸ்ட் இதுவே 3 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நாங்க வந்து 13 ஸ்லைட் 10 ஸ்லைடா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேவா? ஓகேண்ணா. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துடும், அவ்வளவுதான். நீ பயப்படுறது ஒண்ணே ஒண்ணுதான், பயப்படாத. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. மத்தபடி நீ பேசுறது எல்லாமே அந்த முன்னாடி பேசின மணிகண்டன் மாதிரி தான். நீயும் கொஞ்சம் வேகமா பேசுற, அவ்வளவுதான். அந்த ஸ்பீடை மட்டும் குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமா பேசுனீங்கன்னா 2 பேரும் பேச வர்றது என்னன்னு எங்களுக்கு கண்டெக்ட் புரியும். நீங்க வேகமா பேசுறீங்க. கிரிக்கெட்டர்லாம் போஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் ஒன்று வந்து மைக் கொடுத்தோடனே டக்கு டக்கு பேசுவாங்க பாரு, அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்கீங்க 2 பேரும். அது கொஞ்சம் பொறுமை பண்ணுங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, அவ்வளவுதான். வேற ஒண்ணும். நெக்ஸ்ட் ரகுல். ஒரே நிமிஷம். So Mauritian அடுத்து we are going with Nandakumar. Yes, Nandakumar available? Yes, Nandakumar. I think yes, Nandakumar not available. Then Guru Prasad K. Guru Prasad, you can start sharing your slide. அண்ணா ஒரு 5 minutes சிஸ்டம் ஆன் பண்ணிக்கிறேன். Then நெக்ஸ்ட் யாருன்னு பாரு. தனுதரன் அவங்களா இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் சத்யநாராயணன், சூர்யா, அவங்க 2 பேர்ல யாராவது பண்ண சொல்லு. ரகுல். சத்யநாராயணன். Yes, ma'am. Hello. நீங்க உங்க PPT ஷேர் பண்ணலாம். ஓகே. கேக்குதாண்ணா? கேக்குது. ஆடியோ. Start sharing your PPT. நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுண்ணா? இல்ல, இன்னும் விசிபிளா இல்ல. இப்ப ஷேர் ஆகுது. Good afternoon to everyone. Myself is Satyanarayanan V from India Mechanical Department in Knowledge Institute of Technology. My presentation topic is power plant.
engines or motor is mechanical. சத்யநாராயண் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் லாஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோ. ஸ்லைட் ஷோ ஆன் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல தான் இருக்கு. நான் அதை பார்த்து தான் பேசிட்டேன். அது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயா இருக்கு? அது தம்பி லாஸ்ட் ஸ்லைட்ல தான் இருக்கு. தேங்க் யூ மட்டும் தான் தெரியுது. இப்பங்க இப்ப தெரியுது தம்பி. இப்போ ஓகே. ஸ்லைட் ஷோ இருக்கு பாரு. அங்க டாப் லெஃப்ட்ல ஃப்ரம் பிகினிங் இருக்கு பாரு. அந்த ஃப்ரம் பிகினிங் கிளிக் பண்ணிக்கோ. ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் என்டர் கொடுங்க. அவ்வளவுதான் இருக்கு தம்பி. ஹலோ கேக்குதுங்கண்ணா? அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்லைட் கிளிக் பண்ணி F5 எழுத்து போதும். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் கிளிக் பண்ணி F5 எழுத்து. ஓகே அண்ணா. சரி ஓகே பரவாயில்ல. சரி ஓகே பரவாயில்ல. ஒன்ஸ் பிரசன்ட் பண்ண அப்படியே பிரசன்ட் பண்ணுவோம். பிரசன்ட் ஆகுது இல்லையா? பிரசன்ட் ஆகுது. பட் ஆனா ஃபுல் ஸ்கிரீன் அந்த ஃப்ரம் பிகினிங் இருக்கு பாத்தியா? அந்த ஃபைலுக்கு கீழே ஒரு ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண. ஃபைலுக்கு கீழே நான் அதை கிளிக் பண்ணேன். ஃபைலுக்கு கீழே ஃப்ரம் பிகினிங் கிளிக் பண்ணது. Myself is Sri Satyanarayanan from Mechanical Department, 2nd year, Knowledge Institute of Technology. I will talk about powertrain. An engine or motor is machine designed to convert one form of energy into mechanical energy. Thermal engines is internal combustion engines, external combustion engines, reduction engines, and electrical engines, physical engines. Engines are classified in internal combustion engine and external combustion engines. Internal combustion engine is fuel combustion takes place inside of engine system, and external combustion engine fuel combustion takes place outside of the system. Types of engines: inline vertical engines, V-type engines, horizontal engines, opposite cylinder engine, W-type engine, radial engine. Four-stroke cycles are engines. Four-stroke cycle advantages: it helps in ensuring better fuel economy, more torque, less pollution, more durability, no extra addition of oil. Disadvantages: complicated design, less powerful, expensive, regular maintenance is disadvantage. This is V-type engines. Engine parts are cylinder block assembly, cylinder head assembly, piston and connecting rod, crankshaft, oil pan, timing chain assembly, flywheel, fuel system assembly. This is the working system. Fuel system parts: fuel pump, fuel tank, fuel filter, fuel injector, carburetor, fuel link and fuel line. Lubrication system. Lubrication system is distribute oil and the moving parts to reduce function between surface which rub assistant each day. Compression of engine lubrication system. Components of engine lubrication system: oil pump, engine oil filter, piston cooling nozzle, oil pump, the oil gasolier, oil cooler, oil pressure indicator. Primary functions of oil: minimize function and reduce wear, cool engine parts from a seal, dampen shock, prevent corrosion, transfer engine. Norms: BS6 is Bharat State norms. BS6 emission standard of norms introduced by Government of India to regular air pollution coming out of vehicle as the result of combustion engines and spark engines.
spark ignition engine. Satyanaarayanan, No? Satyanaarayan, time has got over. 5 minutes முடிஞ்சது. சரிங்க சரிங்க. அவ்வளோதான் முடிக்க பாருங்க. Conclude மட்டும் பண்ணிக்கலாம். The engine's result must be in less pollution and the fuel system were sulfur. Diesel under BS6 same. BS6 and BS6 and BS4 is fuel has sulfur content 10 mg per kg and 15 mg per kg. Pollution like this BS6 reduced the emission of pollution like carbon monoxide, nitrogen oxide, and hydrocarbon. Thank you. The conclusion of reduce the air pollutions. Thank you. ஓகே சத்யநாராயண். இப்ப ஹரி ஒரே நிமிஷம் அன்மியூட் பண்ணு. ஹரி ஸோ சத்யநாராயண், நான் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், நீங்க முன்னாடியே கிளியரா சிஸ்டமோ இல்லை மொபைலோ எதுல ப்ரெசென்ட் பண்ண போறீங்களோ அதை முன்னாடியே ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ எப்போ உங்க ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெடியா வச்சுக்கணும்ல, ஸோ அதை பார்த்துக்குங்க. And then okay, you did good. இதுக்கப்புறம்னா எப்படின்னா, நீங்க அந்த கண்டென்ட்டை பார்த்து நீங்க ரீலோட் பண்ண வேணாம். எப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணிட்டு இமேஜஸ் ஒரு டேர்ம்ஸ் வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போதும். அது உனக்கு எல்லா ஸ்லைடும் வந்துச்சா? உனக்கு பிளே ஆனிச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல தானே இருந்துச்சு. அதே மாதிரி சத்யநாராயணன் உங்க சிஸ்டம்ல வந்து ஃப்ரம் பிகினிங் நீங்க கிளிக் பண்ணீங்க, பட் ஆனா அது வரல. ஏதோ இது ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிஸ்டம்ல ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க பார்த்து. ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட் மட்டும் தான் வந்துச்சு. நீங்க ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகினிங் கொடுத்தீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியல. அது நீ சொல்லி என்ன சொல்லணும் சத்யநாராயண்? சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னா, ரகுல் சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் ஸ்லைட் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அது சிஸ்டம்ல ப்ராப்ளம் போல இருக்கு. நீ வந்து சிஸ்டம் என்னன்னு பாரு, அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து போன்ல பண்ணு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லல. நல்லா தான் பண்ணேன். என்ன கொஞ்சம் தடுமாறி பண்ண, அதை மட்டும் நீ திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா புதுசா எடு. பவர் ட்ரெயின்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா மெக்கானிக்கல்ல படிக்கிறது, ஓகேவா? கண்டென்ட் மட்டும் உனக்கு இங்க நீ என்ன தோன்றியோ, உனக்கு என்ன தோணுதோ, அந்த பையனுக்கு ஒருத்தனுக்கு ஹைபிரிட் வெஹிக்கிள்னு தோணுச்சு பாத்தியா, அது மாதிரி உனக்கு என்னென்ன தோணுதோ அதை பத்தி நிறைய பாரு. கண்டென்ட் மட்டும் இன்னும் பயங்கரமா எடுத்தேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி பவர் ட்ரெயின் கண்டென்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா டக்குன்னு அதுல இருந்து உன்னை ஈஸியா கேள்வி கேட்க முடியும். உனக்கு கேள்வி கேட்க லாக் பண்ணுவாங்க. நீ கண்டென்ட் வந்து இப்ப அந்த பையன் எடுத்த ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் இருந்து நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும்னா, ஒரே ஒரு கேள்வி, இதனால டீசல் அண்ட் பெட்ரோல் ஃபியூலை யூஸ் பண்ண வேணான்னு ஃபியூச்சர்ல சொல்றாங்க அப்படின்ற கேள்வி கேட்டோம்னா மட்டும்தான் அவன் லாக் ஆகும். மிச்சம் எந்த கேள்வியுமே அவன் கேட்க முடியாது, ஓகேவா? பொறுத்த வரைக்கும் அவன் ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம், ஓகேவா? அதான் அதை மட்டும் பாத்துக்கோம், மற்றபடி வரணும். ஓகே. அது நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியலன்னாங்க, ஸோ நான் ஷேர் பண்றேன். அகல்யா, யூ கேன் ஸ்டார்ட். ஐ வில் ஷேர் யுவர் பிபிடி. ஜஸ்ட் a second. So Agalya, you can start. Your timer. Agalya, are you there? Hi everyone, a warm welcome to one and all gathered here. I am Srinitha and Agalya from second year mechanical. We are here to present our make talk about fractal robots. Over to Agalya. Introduction. Fractal robots are the objects made from cubic bits that can be controlled by a computer
to change shape and refigure themselves into an object of different shape. These moldized bricks can be programmed to move and shuffle themselves to change shape to make objects like a house potential in a few seconds. So next slide. Construction. Cubes are assembled from face plates bolted to a cube frame. Cubes have inductive coupling to transmit power and data signals. So next. Mechanism. So next. Mechanism. There are three types of mechanism: L-streamer mechanism, N-streamer mechanism, and pick and place mechanism. So next. Computer control. The robotic cubes contain a microcontroller to do the basic operations such as the swap of information and the internal method control. Self-repairing. The operation system of a factual robot plays a vital role and figure of the system, including the following objectives: the clear statement of the information, the built-in the self-repair, data can be compared at assessment. Over to Srinita. And there are some applications of fractal robots. Medical field. It helps perform sensitive medical operations. It can assist laboratory experiments. And next slide. Firefighter. It helps perform to rescue the fire. It to prevent spread of extinguish unwanted fires in buildings, vehicles, and woodlands. Next. Bridge building. The bridge assembly machine is built principally by simple mass manufactured repeating tubes that move under computer control, reshape into different sackfolds in a matter of seconds, etc. Next. And there are some innovative ideas in fractal robots. Fractal robots can empower structures to be worked inside a day, perform touchy restorative operations, and can help with research facility test. Next. Pros of fractal robots. This technology has the potential to penetrate every field of human work like construction, medicine, building to be research, others, etc. Built within a day, enabled to build within a day, help perform sensitive medical operations, etc. Next. And there are some consecutives of fractal robots. This technology is still in infancy. Current cost is very high, needs very precise and flexible controlling softwares. Next. The conclusion is it should take 4 to 5 years to develop this technology. By using this technology, we reduce the death rate in military, and by using eco-friendly, we also reduce the pollution. If you have any queries, you can ask. Thank you for giving this such a wonderful opportunity. Thank you. Hello. Yes, bro. Content எல்லாமே ஓகே, கம்யூனிகேஷன் வைஸ் எல்லாமே ஓகே, பர்ஃபெக்ட். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் பிரசன்டேஷன். யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா. ஓகே ப்ரோ. 2 பேர் பேசுங்க. ஓகேவா? ரொம்ப எப்படி சொல்றது, கண்டென்ட் ரொம்ப சின்னதா இருக்கு. கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுனீங்கன்னா சத்தியமா சூப்பரா இருக்கும். ஏன்னா நீ செகண்டா பேசுனது யாரு ப்ரோ? ஸ்ரீனிதா. எப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து ஃப்ளோவா பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் பேசின பொண்ணு பேர் தான் அக்கல்யாவா?
இந்த பொண்ணு மட்டும் லைட்டா ஃபில்லர்ஸ் விட்டுச்சு, அவ்வளவுதான். மிச்சபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா ஏன் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் கம்யூனிகேஷன் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஃபில்லர்ஸ் மட்டும் விடாம இருந்தீங்கன்னா பக்காவா இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா இருந்திருக்கும். தென் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, பிபிடிக்கு கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நீங்க அனிமேஷன்ஸ் அண்ட் பிக்சர்ஸை வச்சு மட்டும்தான் ஓன் கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ நீங்க லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. பட் ஆனால் 2 minutes எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஒரு 3.5 minutesல நீங்க முடிச்சிட்டீங்க. ஒரு 1 minute 40 seconds இருந்துச்சு. ஸோ கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பேசுற மாதிரி ஸ்லைட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், இல்ல கண்டென்ட் நீங்க எக்ஸ்ட்ராவா பேசியிருக்கலாம். ஸோ நான் அதை ஃபீல் பண்ணேன். அதே ஹரிபிரசாத் சொன்னதுதான், அகல்யா வந்து ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு டைம் லேப்ஸ் ஆகுது, அதுக்கு வந்து ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ற. ஸோ அவாய்ட் யூசிங் ஃபில்லர்ஸ் அகல்யா. ஸ்ரீனிதா கம்யூனிகேஷன் வந்து ஒரு சூதிங்கா அப்படியே ஃப்ளோவா இருக்கு. ஸோ ஸ்ரீனிதா யூ ஆர் குட் ஆக்சுவலி இன் எக்ஸ்பிளனேஷன். அகல்யா யூ ஆர் ஆல்சோ குட், பட் ஃபில்லர்ஸ் ஓகே ஃபைன். ஃபில்லர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கீங்க அகல்யா நீங்க. ஓகே. யா ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டீம் வந்துட்டு, ஸோ நீங்க கம்ப்ளீட் பண்ணவங்களுக்குலாம் வேற ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா யூ கேன் லீவ், நோ ப்ராப்ளம். ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் லேட்டர். யூ கேன் லீவ் த பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ நெக்ஸ்ட் டீம் ஃபார் ப்ரெசென்டிங் இஸ் சூர்யா. ஆர் யூ ரெடி? சூர்யா ரெடிடா. நான் பிரசன்ட் பண்ணிட்டு நீ பண்ற. Hi everyone, I am Surya and Santosh from Mechanical second year. We are gonna say about electrical vehicles and its components. Introduction. Electrical cars are automobiles which are powered by electrical engines and electrical energy. Electrical vehicles are vehicles that are powered by an electrical motor instead of internal combustion engine. It uses electrical energy stored in batteries. Unlike vehicles with combustion engine, it does not produce exhaust gases during operation. Components. The main components of the electric cars are motor, controller, charger, these two DC converter, contactor, and batteries. Motor. Motor is used to convert electrical. Sorry, Rakul. Correct. Motor is used to convert electrical energy into mechanical energy, which provides power to rotate the wheel. In electrical vehicles, we generally use brushless DC motor. It is smaller and more durable, and it is 85 to 95% efficient. And then controller. Controller is used to balance the proper flow of the energy in electrical vehicles. It is also served as the brain, as it figures out how much energy is needed to electrical energy to move smoothly on the road. It increases the efficiency and extends the battery lifetime. Charger. A electric car 60 kilowatt battery takes just under 8 hours to charge from empty to full with a 7 kilowatt charging point. And most drivers stop up charge rather than waiting for their battery to recharge from empty to full. For many electric cars, you can add up to 100 miles of range in 35 minutes with a 50 kilowatt rapid charger. It contains a plug that connects the electric vehicle batteries to an electric source, providing the batteries with electric energy. And next, DC to DC converter. It is an electric
circuit or electromechanical device that converts a source of direct current from one voltage level to another. It is type of electrical power converts power level ranges from very low small battery to very high voltage power transmission. Recharge the battery through the DC converter, and the IOTA DLS 55 is the most common point. Contactor. This is like a big on switch powering up the drive circuit when we turn the key. The contactor is used to switch power to any of the loads supplied by the transaction battery in an electrical vehicle. Batteries for the electrical vehicle. The batteries that are used for electrical cars are rechargeable. Electrical vehicle batteries will last from 10 to 20 years before they need to be replaced. Advantages: reduce dependence on oil and gasoline, non-pollutant and noise-free, recyclable batteries, no fire hazards, and low maintenance and operation cost. Disadvantages: high price, high recharge time, range lives between 25 to 30 miles only. Sometimes it is difficult to find a charging station. Conclusion: hybrid vehicle are more environmentally friendly than the internal combustion vehicle. Hybrid cars are economically possible, and resources such as fuel cell and renewable fuel make the future look brighter for hybrid cars. Thank you. Yeah, fine, Surya, but you even have 45 seconds. So next time you can plan accordingly. For 5 minutes, 10 slides can be explained. That's not a very big deal. So next time plan accordingly. You have 45 minutes extra, 45 seconds extra. So next time within a perfect timing, if you are completing, it will be a good impression to the juries or the panel members. Okay. Next time I will try. ஹரிபிரசாத், நீ ஒரு நிமிஷம் தான் இல்ல, கரெக்டா 1 minute அவங்க ஸ்டார்ட் பண்ணி 1 minute டைம் அது காட்டுறப்ப யூ ஹேவ் ஜாயின்ட். ஸோ அவங்களோட டாபிக் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இது காம்போனன்ட்ஸ். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற ஹரி? மச்சான் இதுக்கு நீயே சொல்றா, நான் வந்து இதுக்கு லைன்ல இல்லையா, அதனால எனக்கு கரெக்டா சொல்லணும் என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ப்ரெசன்டேஷன் வைஸ் கம்யூனிகேஷன் வைஸ் நல்லா பண்ணானுங்க, அது பிரச்சனை இல்லை. யா ஓகே. நான் வந்து we have done electric vehicles and components. ஸோ ரீசெண்டா அதுதான் பூமிங்ல இருக்குங்கிறதுக்காக நீங்க அந்த டாபிக் செலக்ட் பண்ணீங்களா சூர்யா அண்ட் சந்தோஷ்? இப்போ அதான் வரப்போகுது. ஓகே, நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எதனால நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம்? பொல்யூஷன் குறைக்க தானே? பொல்யூஷன் குறைக்க, அப்புறம் ஃபியூவல் இது நம்ம கம்மியாயிட்டே இருக்கு, அதையும் கொஞ்சம் அதையும் நம்ம மீட் அவுட் பண்றதுக்கு. ஓகே, ஐ அக்ரி வித் தட். பட் இப்ப எலக்ட்ரிசிட்டியை நம்ம ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றோமா, இல்ல தெர்மல் பவர் பிளான்ட் இல்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலமா ப்ரொடியூஸ் பண்றோமா? அதுதான் இப்ப ப்ராப்ளமா இருக்கு. அது இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு வந்து நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், நல்ல பிரசன்டேஷன். இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ நம்ம என்னதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போனாலும் நம்ம சிட்டிக்குள்ள இருக்க பொல்யூஷன் நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். இப்போ சேலம் ஃபுல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்றோம்னா சிட்டிக்குள்ள பொல்யூஷன் கம்மியாகுது. பட் ஏதோ ஒரு பிளான்ட்ல மேட்டூர்லயோ இல்ல நெய்வேலியிலயோ எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அதிகமாகிறதுனால அவங்க அதிகமான ஒர்க் வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்க ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த பொல்யூஷன் ஏர் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலா கிரியேட் ஆயிடும். த சேம் லோட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்ம கன்சியூம் பண்றோம் பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ பதிலா. ஸோ அந்த லோடு வந்து அந்த தெர்மல் பவர் பிளான்ட்லயோ இல்ல ஸ்டேட் லைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது பவர் பிளான்ட்ஸ்ல வெளியே போயிடுது. ஸோ இதனால எர்த்துக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடையாது. சிட்டிஸ் சில வில்லேஜஸ் எல்லாம் மேபி ப்ராஃபிட் ஆகலாம். பட் எப்படியும் டோட்டலா எர்த்துக்கு வர வேண்டியது அந்த என்னென்ன பவர் பிளான்ட் லொகேஷன்ல இருக்கு அந்த லொகேஷன்ல இருந்தே வந்துடும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ரெனியூபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது தான் நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து பியூரா எந்த விதமான பொல்யூஷனும் மேக் பண்ணாது அப்படிங்கறது. ஏன்னா இப்போதைக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ல தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டீம்
நீங்க கம்ப்ளீட் பண்ணவங்க இது கம்ப்ளீட் பண்ணவங்க லீவ் ஆகலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கல்ல, கம்ப்ளீட்டட் பீப்புள் கேன் லீவ், நோ ப்ராப்ளம், யூ ஆல் கேன் லீவ். ஸோ இன்னும் பண்ணாதவங்க மட்டும் ஸ்டே ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் டீம் would be குரு பிரசாத் கே. இருக்கண்ணா பண்ணிட்டியா? இல்ல பண்ணா. ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் நவ. அண்ணா ஒரு நிமிஷம், சிஸ்டம் ஹேங்கிங் ஆயிருக்கு. ஸோ அது அப்பயே நீங்க 5 minutesல ரெடி ஆயிடும் அப்படின்னா இப்போ 2 டீம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நீ பண்ற ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க பண்றாங்க, அடுத்து நீ பண்ற, ரெடி ஆயிக்கோ. ஓகே ஓகேண்ணா. ஓகே. ஸோ லோகநாயகி அண்ட் தனுர்தரன். ஸ்கிரீன் விசிபிள், ரொட்டேட் பண்ணிக்கங்க, உங்க ஸ்கிரீனை ரொட்டேட் பண்ணிக்கங்க. யா ஓகே, கரெக்ட் தான். இதே கரெக்ட் தான், கரெக்ட். Now you can start. Good afternoon to everyone present here. Myself R. Loganagi and my partner Dhanurdharan M. Now we are going to discuss about Internet of Things. Okay, now I'm going to discuss about the content. Now we are going to see about the IoT introduction, general use case, IoT in Industry 4.0, IoT in Industry Maintenance Service, some example products and further trends. Next. Industrial IoT is network connected sensor and other monitoring devices to improve the manufacturing and quality of an organization's products and product parts. Now we are going to discuss about the distribution accounts across the domain in IoT. There are many applications like smart home, wearables, smart city, smart grid, industrial internet, connected car, connected health, smart retail, smart supply chain, and smart farming. According to our country, we are seeing many. In our country, we are seeing the overall popularity. We are using many smartphones, smart thermostat, connected lights, smart fridge, smart door lock, and etc. So in our we are seeing that scoreboard. It consists of Google search, Twitter, and LinkedIn. Next. Predictive maintenance data enabled services and remote possibilities in several areas from service to control and optimization of operations also come back in many other industrial Internet of Things uses cases across industries such as healthcare, aviation, and robotics, etc. Now we are going to see about the rapid path for IoT. The Mendix platform is the fastest and easiest way to build IoT software and application. The IoT app platform's visual, modern driving approaches enable both pro and less technical developers to consume IoT service from best-in-class IoT platform, including AWS, IBM Watson, Microsoft Azure, and KPN LoRa. Through this platform agnostic strategy, Mendix enables the organization to build rich experience on top of connected device to transform their operation, product, and business model. Next. The industrial Internet of Things is the use of smart sensors and actuators to enhance manufacturing and industrial processes, also known as the Industry 4.0. Next. Now I'm going to say about Industry 4.0. Industry 4.0 is the application of technology to digitally transform how industrial companies operate. This technology includes the industrial IoT, automation and robotics, simulation,
additive manufacturing, and analytics. IoT 4.0 is driven by a need to boost efficiency, become more eligible to respond to marketing unpredictability, improve quality, and to enable new business models. Next. Industrial devices use several serial protocols to communicate one with another. A serial communication protocol can only send one bit at a time. Next. Now I am going to talk about the lift manager of Bosch. Modern high-speed lift are way more sophisticated machine than their rattling predecessor from the dawn of the last century. However, the more complex lift become, the harder it is to maintain their availability and safely through traditional physical checks and fixed schedule servicing routine. When IoT and AI technology come into play, they significantly ease the work of facility manager and building owners, especially for those who have to oversee lift across multiple buildings. Next. Industrial IoT can connect machines, tools, and sensors on the shop floor to give process engineers and managers. Sorry to interrupt, Lobanaji. You can conclude. Time limit of 5 minutes got over. Okay, Anna. Visibility into protection. Next. Now we are going to see about the trends in the IoT. We know that in this generation, mobile devices is more important, and of course, security challenges, investment, and connectivity across the peoples is more important. So this internet is helping us to be united across the world. Next. Thank you. Any queries? So, I just wanted you people to differentiate between artificial intelligence and IoT. So, can you get my query? Yes, Anna. Yeah, just to differentiate between artificial intelligence and IoT. Since you have stated industrial 4.0, artificial intelligence also a part of 4.0, right? So you can just differentiate. If you know, you can differentiate. Otherwise, not necessary. Artificial intelligence means integrate with machine learning and IoT. Yeah, that's not fully right. Actually, artificial intelligence is an alternate of human intelligence, which will be very much powerful than human intelligence to avoid errors and improve accuracy of an performance or an operation. We are using artificial intelligence. Even you are using mobile phones, right? Once you search for an product like an book or an mobile phone at your Flipkart or Amazon, it will be shown in the next day or the same day in different times. You will see the same in your browser when you browse something different from that. So that's artificial intelligence in your mobile. And not only that, even nowadays, your mobile cameras are artificially intelligent. There are many things artificially intelligent now. So that is the artificial intelligence, and IoT is something you are going to control. Artificial intelligence will control from their selves, so it is pre-programmed. IoT is something we are just controlling through our mobile phone or an internet service provider. We are controlling the things of the product. So Hari Prasant, on query Radhunda, you can ask Hari. Hari?
So okay, thank you Loganagi and Dhanodhanan. Nice Thank you. presentation actually. You are presented well too. Thank you. ஸோ இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 4.0 இருக்கிறப்ப அதுக்குள்ள இருக்க பேசிக்ஸ் என்ன, அதுல நீங்க வந்து ஐஓடி மட்டும் தான் எடுத்திருக்கீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இட் இஸ் சம்ஹவ் கனெக்டட் வித் இண்டஸ்ட்ரியல் 4.0. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஓகே ஓகே ஃபைன். உங்களுக்கு வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தா யூ கேன் லீவ், நோ ப்ராப்ளம். ஓகே அண்ணா. So next Guru Prasad. Anna presenting. Yeah, present start பண்ணலாம். இன்னும் விசிட்ல இல்ல, you can start now. அதுக்கு முன்னாடி ஹரி இருக்கியா? ஹரி பிரசாத். Okay Guru Prasad, you can share, start sharing. நான் நாட் ரெஸ்பாண்டிங் வருதுண்ணா, ஒரு நிமிஷம். பிரசன்ட் ஆயிட்டு. அண்ணா விசிபிள் அண்ணா ஸ்கிரீன்? இல்ல குரு பிரசாத், ஸ்கிரீன் விசிபிள் இல்லையே. இப்பனா yes Guru Prasad, screen is visible. Hello, this is Guru Prasad from hello Anna, is this audible now? Yeah, audible Guru Prasad. This is the first screen, first yes, slide. Your name is not visible, just the design preview is preview la irukku. Yeah, okay, fine. You can start. Your time has started. Yes, this is Guru Prasad from Knowledge Institute of Technology, Mechanical Department, and my number is 611219114014, and I am presenting this occasion as a drone design from Indian Design Week. I have presented, and the same PPT I have presenting here with my name without including my team member, and from this I have designed my PPT drone, and that drone for making the drone, what are the things we want to do, and what are the things what we want to change, or what are the things we want to choose, that everything were explained in this PPT. And this next slide is showing for normal PPT start. For normal choosing a drone, we want to use we want to check with the motor, because it gives a thrust force and everything were including in this motor. For that, I have chosen this number of cells, lithium polymer, which means
The model name is GT534509 and the weight is around 850 gram. And the everything recommend, which means the motor, brushless motor have chosen, and this brushless motor which gives a more efficient than the brush motor, and this is a DC motor. For the next formula calculation, mechanical characteristics, pressure mechanical is equal to pressure of arrow and constant efficiency, and the power P arrow means power aerodynamic, and the P mech means power mechanical. For the power to raise the drone from lower region to upper region, for that I have chosen this just a slide for a formula calculation. And the suggestion of a battery is lithium polymer battery are the most famous source for controlling the multi-motor, which means I'm using the 4 motors with around the drone size around 200 gram or nothing. Sorry, I am use yes. The more drone size must be in 2 kilogram. For that, I have chosen this battery for around 4 motors with a flight controller and the camera and the lifter. For lifter, they should be lift for 1 kilogram. For that, I have designed this, and this lipo battery properties were mentioned in here. Capacity around 6000, voltage is around 22.2, configuration is 6S1P, and the discharge rate per second is 35, and the battery dimension height 59 and the length 148 and the width is 45. And the main precaution of the is for battery is usually check the battery full charge battery before use, and the mount firmly, which means by checking the fixed one in drone, and the 6 maintaining batteries are the storing battery of full or low power for a long time. These are the some maintaining batteries list, and the frame is have designed this in this component. Finally, have showing the 3 dimension of the drone, and the propeller where which means the propeller is the main characteristic which lift the battery, lift the drone from lower region to upper region, and this radiating blades where I have designed and showing on this PPT. And I have used the gimbal camera. Gimbal means on one type of axis or a showing a 3 dimension showing 3 dimension axis for a camera to capture everything around the drone, and the camera as a normal optical instrument to capture image. That's all. At final, flight control is the major for using this for major motor controller for from moving from one place to another place. While using this, we can use as a IoT property also, and this is one of the IoT, and mainly in, by controller by the human. For that, it doesn't mean for artificial intelligence. And to adjust the motor RPM, the flight control is the flight control is the controller which control the major position in the drone. And it has additional sensor to control the stability of the aircraft. Guru Prasad, timing has got over. You can conclude. You can conclude your you can go to final slide and conclude. This is visible. You can conclude. Time has got over. Anna, last 2 minutes. And this is my and that's all from my side. Thank you for all listening this session. Thank you. This is your project, right, Guru Prasad? Yes, na.
Yeah, actually, you have done well. Since it's your project, you have known and learned many things. I can understand what you explain. And try to avoid fillers. You are good at the content because it's your content. You are good at the content, but try to improve the level of explanation and your English fluency while explaining. Try to avoid fillers. Mainly, you are using much of fillers, and you are just apologizing that sorry I have used so like that. That's not required. Try to manage. Don't use much of fillers. That's what is required. And you can leave Gulbsat. Thanks for presenting. So the remaining teams would be Hari Prasad. Hari. So fine. So next team would be Danusha and Yalini. Yes, ma'am. யாழினி நீ ப்ரெசென்ட் பண்ண யாழினி. Is there any problem? So I can just skip a team, and after the team's presentation, you can continue them. Yeah, you are presenting. இப்போ ஷேர் ஆகுதானா? Yeah, your screen Hello. is visible, Dhanusha. Yeah, your screen is visible. I will start the timer. Okay. Hi, this is Dhanusha and good afternoon and present here. I am Dhanusha and Yalini and we are here to present airless tube. And first we are going to see about pneumatic tube, then we are going to see about airless tube. And what is my pneumatic tube? A pneumatic tube are an air-filled tube tires made up of an air tight inner core filled with the pressured air. The pressure of air inside the tire is greater than the atmospheric air pressure. In pneumatic tube, there will be an air inside the tire will be more greater than the atmospheric pressure air. And so that it will cause cushioning effect. Then what are the drawbacks of pneumatic airs means? They will cause punctures or a blowout. A blowout at high speed can lead to danger the car accident. Variation of air pressure changes the tire performance, and it can also blow out by air gunfires and explosions. Now we are going to see about airless tires. What is an airless tire? Airless tires are non-pneumatic tires or tires that are not supported by the air pressure, which will be not be supported by the air pressure, whereas in pneumatic tires they are supported by the air pressure. The introduction, we are going to see about the introduction, how the airless tires are formed. The Twills airless tire was first developed in 2005 by Zillion. The Twill name was combination of word tire and wheel. Twill hubs are connected to the
Flexible polyurethane are spoken which are supported to outer ring. The polyurethane which was covered in the outer ring of the tire. Then airless tire generally have high rolling friction and provides less suspensions. And air tires are often filled with compressed polymers, which is also known as plastics, rather than air. Now, how it works was taken over by Yalini. Air, Airless tire, how it works. The flexible thread and shear band deform temporarily as a spokes bend, then quickly go back to the initial shape. And it's working when the T wheel is put to the road. The spokes absorbs road impacts the same way air pressure does in pneumatic tires. The T wheel hub connects to the flexible polyurethane spokes, which are used to support an outer rim and assume the shock absorbing role of a traditional tire's pneumatic properties. The thread and shear bends deform temporarily as a spoke bends, then quickly spinning back into the shape. And its applications used on some small vehicles such as riding lawns, mowers, and motorized golf carts. And airless tire advantages: eliminates air leaks or tire blows out. No maintenance required, facilitate recycling, remains mobile even with the small of the spokes are damaged or missing. Durability and long life, can take gunfire or explosion, less environmental required. Impact. Disadvantages: lack of adjustability, vibration, different manufacturing techniques, not as economic as pneumatic tires. And the conclusion: no improvements are made in tires nowadays. Manufacturers have started to focus making airless tires. Challenge is to make it more feasible and economical. When done, airless tires are the future tires. Thank you for this opportunity. Yeah, actually, you both have done good. In specific, Danusha, you have explained it well. What I observed was, Yalini, actually, you explained the conclusion slide, right? The word feasible, what does it mean? Feasible. Feasible. Yeah, it was in the conclusion slide. What does the word mean, feasible? Hello? Yeah, what do you mean by feasible? In the conclusion slide, the word there. What do you mean by? புரியுதா கன்க்ளூஷன் ஸ்லைட்ல ஃபீசிபிள்ங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. பாசிபிள், யா, ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இட் வாஸ் ரியலி குட். என்னன்னா, யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் இன் யுவர் ஓன் வே. யாரும் நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் எப்படின்னா ஜஸ்ட் லேர்ன் த கண்டென்ட். அந்த வேர்ட் பாக்குறப்ப நீங்க ஓன் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இப்போ அட்வான்டேஜ் அப்படின்னா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு ரிமெம்பர் பண்றதுக்கான வேர்ட் மட்டும் இருக்க மாதிரி ஒரு 1 or 2 words. ஸோ அதை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. ஸோ கண்டென்ட்டே அப்படி கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இஃப் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங்னா உங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் உங்களோட பேப்பர் பிரசன்டேஷன் மேல. ஓகேவா? ஸோ தட் வில் பி த டிப். அண்ட் ஃபைன், நல்லா பண்ணீங்க. இஃப் யூ ஹேவ் எனி அதர் கமிட்மெண்ட் யூ கேன் கிவ். தேங்க்யூ. So the next team would be Rahul. Yes. Rakul, hello. சொல்லு. மைக் கொஞ்சம் வேலை செய்யாம போயிடுச்சு நெட்வொர்க் ப்ராப்ளம்னால. கடைசியா வந்து தனுஷாவும் யாழினியும் முடிச்சாங்களா? ஆமா. சரி, ஓகே. யா, ஓகே. இன்னும் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்கு. ராகுல் மட்டும் ரிமைனிங் இருக்கு. நந்தகுமார்னு சொல்லி ஒரு நந்தகுமாரா?
ஆமா தெர்மல் பவர் பிளான்ட் நந்தகுமார். அப்புறம் மௌலீஸ்வரனே 2 டைம் நந்தகுமார், பட் அவன் வரல. மௌலீஸ்வரனே 2 டைம் போட்டு வச்சிருக்க. மௌலீஸ்வரன் 2 டைம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கான். ராகுல் மட்டும் இன்னொரு மைனிங் இருக்கான். அவனை முடிச்சுட்டு வீக்கெண்ட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கான். ராகுல், you can share your screen. Yes, you can share. அது கேக்குது. ராகுல் ஷேர் பண்ண போறான் இப்ப. தெரியுதாண்ணா? தெரியுது. ஸ்கிரீன் ரொட்டேட் பண்ணிக்கோ ராகுல். ஜஸ்ட் ரொட்டேட் யுவர் ஸ்கிரீன். இப்போண்ணா? Yeah, okay. Fine. You can start. Your timer is started. Good afternoon. My name is S. Rahul. I am studying BE Mechanical second year. Today we are going to see a topic about alternating energy resources. Nowadays, we face many problems due to increase of petroleum cost and diesel cost, so that we can use some other alternate resources. Like there are many types of resources. We familiarly see about 4 resources today. Next slide. In that alternate energy resources, I am going to brief about 4 main topics: wind energy, hydro energy, solar energy, and geothermal energy. In that first, wind energy. In India, wind energy is creating totally 10% up to among the world. India produced 10% of wind energy. In that nowadays we are using current in that wind energy, we can use 4% as a generator current. In that there are many large farms. Wind energy needs large farms due to it contains many noise pollution and birds death. It is a clear form of energy, and it not create any pollutants like carbon dioxide and other gases. It totally produce a year 750 kilowatts. Next, we are going to see about hydro power plant. Hydro means we generally know about hydro means water. In that we are using turbines, like turbines. We can see hydro power plant or thermal power plant in metro dam. In that the turbine big wheel will rotate. Water comes force from up to down. The wheel can rotate and generate electricity. In that we can see about a hydro power plant in India. It can produce 12.3%, which in megawatts it's 46,000 megawatts per year. It is mainly used hydroelectric generator, mainly used in dams, big dams. It is mainly used in North Sea and East River. Next, we are going to see about solar energy. It was began at oil emigration in 1973 and 1974. It grew strength on 1979 only. In that we can collect solar energy as generator, and then we are using sun as an main energy resources. In that we can use this as heating purposes. For heating purposes, it can absorb energy from the sun directly, and then we can use as an main energy. It has no any harmfulness. And then solar energy, it has 2 types, active and passive. In that active type, we can place photovoltaic conversion. It is used as many of the houses in nowadays. It is used as an heater purposes, for heating water in cold season. For that, and used in pressure cooker, and then nowadays it is used as a solar battery vehicles. Solar energy is mainly produced in India is 39,883 megawatts nowadays. And then lastly we going to see about geothermal energy. It is the energy can produce direct heating on earth surfaces. It is used in mainly steam industry. It is mainly used as and then
type of biomasses. Mainly biomasses we can occur from plants, trees, grasses, and fruits like that. In that biomasses we can use alternate as petrol, and then other purpose we can use it from biogas. It can be, we can take biomasses in corn, sugar canes, wastes, and the grasses mainly. Biodiesel can used, we can occur from vegetables and many recycled grasses, and then we can mainly occur from corn and sugar cane waste only. It is only less pollutant, less amount of, very less amount of pollutant only. According to nowadays we using petrol and other chemicals like next biomass is only using, we can destroy land masses, landfills, and then build and gather like methane, like that. Mainly used in wood industries like heating. Yeah, Rahul, your time of 5 minutes has got over. Okay, so next, thank you. That's all. Yeah, okay. Yeah, okay, you did well, and I wanted to give a suggestion that you need not mention the slide page number in each of the pages. That's not necessary, Rahul. Okay, no. And then renewable energy, what you have done is good, but the basic definitions most of us know, right? So you can take some examples in the sense the real life implementations at countries like US, UK, and you can project their individual home usage. So there are many things going on this renewable energy pattern. So we can take many examples and explain, so that will be very much effective to attract people. So all of others are choosing a topic like emerging topic like AI, like that. So if you're choosing a renewable energy, you have to attract people by giving real life examples, whatever is going on. You have to relate people. Fine? Okay. Yeah, this is just to improve you. Okay. Yeah, okay, fine. And I would like to thank all the participants for your kind cooperation and participation in MechTalk 2, which is conducted by our film association. Once again, let us all meet in our next event. Thank you all for participating. You all can leave.